வெள்ளாடு ஒன்று கடுமையான வெயிலில் மலை உச்சியில் நின்று புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த வழியாக சென்ற சிங்கம் அதனை பார்த்ததும் நின்றது. ஆகா, அருமையான வெள்ளாடு! சுவையான வெள்ளாட்டு கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிற்றே. சிங்கத்தில் வாயில் எச்சில் ஊறியது. ஆட்டினை மலையிலிருந்து இறங்க வைக்க திட்டம் போட்டது. நண்பனே, உச்சிமலையில் வெயிலில் ஏன் கஷ்டப்படுகிறாய்? சிறிது தவறினாலும் பள்ளத்தில் விழுந்து விடுவாய். இங்கே பார், அழகான புல்வெளி இருக்கிறது. உன் விருப்பம் போல் புல்லை தின்று மகிழலாம். கீழே இறங்கி வா. வெள்ளாடு சிங்கத்தின் தந்திரத்தை புரிந்து கொண்டது. நண்பா, எனக்காக நீ கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு உணவு தேவை, அதனாலேயே நீ என்னை அழைக்கிறாய். நான் ஏமாற மாட்டேன் என்று பதில் சொல்லிவிட்டு புல்லை மேய்வதில் கவனம் செலுத்தியது. சிங்கமோ ஏமாந்து போனது. அறிவுரை அருமையானதாக இருக்கலாம், ஆனால் அதனை சொல்பவர் யார் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும்.